civilization and religion of our future generation. மத வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் மதங்கள். செவ்வாய் தனது 3வது சுற்றுப்பாதையை அடையும் போது அது புதிய பூமியாக மாறும். சூரியனுக்கு இன்னும் நெருக்கமாக இருப்பதால் அதிகரித்த ஆற்றலுடன் அந்த புதிய பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரு படி மேலே உருவாகும். சீக்கிரமாக வாழ்க்கையை தொடங்கும் உயிரினங்கள் உடல் ரீதியாக வலுவாகவும் விரைவில் அழகாகவும் இருக்கும். பிற்காலத்தில் வாழ்க்கையை தொடங்குபவர்கள் உடல் அமைப்பில் சற்று வளர்ச்சி குறைந்தவர்களாகவே இருப்பார்கள். இருப்பினும் உண்மையை ஏற்று கீழ்ப்படிவதில் எந்தவொரு நபரும் அவர்களின் உடல் தோற்றத்தை பொருட்படுத்தாமல் மிகவும் முன்னேற முடியும். அதாவது சிகப்பு அல்லது கருப்பு. அவர்கள் அனைவருக்கும் துன்பம் மட்டுமே சிறந்த ஆசிரியராக இருக்கும். பல மரணங்கள், மறுபிறப்புகள் உட்பட பல இன்னல்களை கடந்து அவர்கள் உயர் தொழில்நுட்ப வயதை அடைவார்கள். அவர்களின் பயணம் புளூட்டோனியன் கிரக பாதையில் இருந்து ஆரம்பித்து அதன் தாய் கிரகத்தின் பின்புறத்தில் சவாரி செய்து அவருடன் படிப்படியாக முன்னேறி அந்த தாயின் ஒவ்வொரு அடியிலும் பரிணாம வளர்ச்சியடைந்து 3வது சுற்றுப்பாதையை அடைந்து தாய் கிரகத்தால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் பூமியை அடைந்த பிறகு கடவுளை தேடத் தொடங்குவார்கள். அவர்கள் தங்கள் கிரகத்தில் காணப்படும் ஆதாரங்களை பார்த்து வாழ்க்கை மற்றும் கடவுள் தொடர்பான பதில்களை கண்டறிய வேதங்களை படிப்பார்கள். விலங்குகள் மற்றும் மனித எலும்புக்கூடுகள் மற்றும் புதைபடிவங்களை படிப்பதன் மூலம் பரிணாமம் பற்றிய அடிப்படை தகவலை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மேலும் மனித துறவிகளால் எழுதப்பட்ட மத நூல்களின் அடிப்படையில் படைப்பு மற்றும் கடவுள் பற்றிய பல்வேறு நம்பிக்கைகளுடன் பல மதங்கள் நிறுவப்படும். சில மதங்கள் விஞ்ஞான பரிணாம கோட்பாட்டை எதிர்க்கும். இந்த காலகட்டத்தில் உணவு, தற்காப்பு இவை அனைத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். விலங்குகள் மனிதர்களை கொல்லும், மனிதர்கள் விலங்குகளையும் மனிதர்களையும் கொன்று விடுவார்கள். மற்றவர்களிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கான கடுமையான போராட்டத்தில் அவர்கள் இறுதியில் சோர்வடைவார்கள். பின்னர் அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி சிந்திக்க தொடங்குவார்கள் மற்றும் கடவுளை தேடத் தொடங்குவார்கள். அவர்களை படைத்தவர். மரணம் அவர்கள் அனைவருக்கும் மிகவும் சவாலான நெருக்கடியாக இருக்கும். நேசிப்பவரின் மரணத்தை அவர்கள் எதிர்கொள்ளும் போது கடவுள் தொடர்பான கேள்விகள் உட்பட பல சிந்தனையை தூண்டும் கேள்விகள் அவர்களின் மனதில் தோன்றும். உணவுக்காகவும் தற்காப்புக்காகவும் கொலை செய்யும் செயல்பாட்டில் அவர்கள் தங்கள் அடிப்படை தேவைகளுக்காகவும் எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்காகவும் மேலும் மேலும் சேகரிக்க தொடங்குவார்கள். இறுதியில் இந்த முடிவில்லா ஆசை பேராசையாக மாறும். வெளிப்படையாக எப்போது சிலர் அதிகமாக குவிப்பார்கள், மற்றவர்கள் பற்றாக்குறையில் வாழ வேண்டியிருக்கும். அப்போதுதான் அவர்கள் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை உருவாக்க தொடங்குவார்கள். சாமானியர்களை விட புத்திசாலிகளாக அரசர்களும் ஆட்சியாளர்களும் இருப்பார்கள். அரசன் என்ன சொன்னாலும் பொதுமக்கள் செவிசாய்த்து அந்த தலைவரின் கட்டளைப்படி நடப்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடுங்கிக் கொண்டும் வசூலித்துக் கொண்டும் சட்டத்தை மீறினால் கடுமையான தண்டனைக்கு அஞ்சாமல் அரசின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சொந்த சட்டங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளும் மற்ற நாடுகளுடனும் தொடர்ந்து சண்டையிடுவார்கள். முடிவில்லாத மற்றும் தொடர்ச்சியான சண்டைகள் இருக்கும். சண்டை போடும் போது உலகை உருவாக்கிய வல்லரசை பற்றி நினைத்து கொண்டே இருப்பார்கள். அது எங்கே இருக்கிறது என்று ஆச்சரியப்படுவார்கள். சண்டை என்பது அவர்களின் வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக இருக்கும். யோசிக்க ஆரம்பித்த உடனேயே சண்டை போடுவார்கள். அவர்கள் பல நூற்றாண்டுகளாக போராடுவார்கள். அவர்கள் போர்களில் இறந்து பல முறை மீண்டும் பிறப்பார்கள். அந்த உலகில் சகோதர சகோதரிகள், கணவன் மற்றும் மனைவி, கிராமங்கள் மற்றும் கிராமங்கள், ராஜாக்கள் மற்றும் மக்கள், ராஜாக்கள் மற்றும் பிற அரசர்களுக்கு இடையே எப்போதும் சண்டைகள் இருக்கும். தாங்கள் சொல்வது சரிதான் என்று நிரூபிக்க அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஈகோ நிறைந்தவர்களாக இருப்பார்கள். கடுமையான போராட்டத்தின் மூலம் அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய கற்றுக்கொள்வார்கள். மேலும் தங்களை படைத்த ஒருவரால் மட்டுமே தங்களை காப்பாற்ற முடியும் என்பதை உணருவார்கள். மொழி வளர்ச்சியுடன் அவர்களில் பலர் மனிதநேயத்தை நம்பத் தொடங்குவார்கள்.
துறவிகள் ஒருவர் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது அதிகமாகவோ சேகரிக்க கூடாது என்று போதிக்கத் தொடங்குவார்கள். அவர்கள் தகுந்த முறையில் நடந்து கொள்ளவும் மரணத்தையும் கடவுளையும் மனதில் வைத்து ஒழுக்க கொள்கைகளை பின்பற்றவும் கற்பிப்பார்கள். எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வது மற்றும் அவர்களின் மனைவி, குழந்தைகள், பெற்றோர், சமூகம் மற்றும் நாட்டுக்கு அவர்களின் கட்டாய கடமைகளை செய்வது எப்படி என்பதையும் அவர்கள் கற்பிப்பார்கள். நல்ல கர்மாவின் தாக்கத்தை நம்புவதற்கு பலர் கற்றுக்கொள்வார்கள், மேலும் கடவுள் நல்ல கர்மாவில் மகிழ்ச்சியடைகிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த வாழ்க்கையில் எல்லா வகையான துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி கடவுளை பிரியப்படுத்துவதே என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவரது மனசாட்சியின் குரல்கள் அவரை தூண்டிக் கொண்டே இருக்கும். சில கடவுள் பக்தி கொண்டவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களை நல்ல செயல்களை செய்ய தூண்டும். எல்லோரையும் பயமுறுத்தும் அளவுக்கு மோசமாக நடந்து கொள்பவர்கள் இருப்பார்கள். இருப்பினும் அவர்கள் அனைவரும் கடவுள் மற்றும் அல்லது தங்கள் சொந்த மதத்தை நம்புவார்கள். காலப்போக்கில் நமது கிரகத்தில் மச்சு பிச்சு போன்ற இடங்களை கண்டுபிடித்தது போல் அவர்கள் தங்கள் கிரகத்தில் மர்மமான இடங்களை கண்டுபிடிப்பார்கள். இவை எப்போது யாரால் கட்டப்பட்டன என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க இயலாது. அவதார காலத்தில் வாழ்ந்த தங்கள் மூதாதையர்களை பற்றி மேலும் அறிய அவர்கள் வரலாற்றை தேட முயற்சிப்பார்கள். சிலர் விசித்திரமான மனிதர்கள் கடவுள் உட்பட அனைத்தையும் அறிந்திருப்பதாக கூறுவார்கள். அவர் தன்னை பின்பற்றுபவர்களுடன் சேர்ந்து தனது வாழ்க்கை தத்துவத்தை உருவாக்குவார். காலப்போக்கில் புனிதர்களும் தலைவர்களும் புனித நூல்களின் பழமையான அடிப்படை போதனைகளை பராமரிக்கும் போது மதத்தின் கருத்தை மாற்றுவார்கள். அவர்கள் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டால் அவர்கள் கடவுளை பற்றிய கதைகளையும் பிரார்த்தனைகளையும் மட்டுமே எழுதுவார்கள். கடவுள் கொடுத்த வரமான எழுத்துக்காக கடவுளை போற்றுவார்கள். அவர்கள் கடவுள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர்களாகவும் கடவுள் பயமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். கடவுளின் கோபத்திற்கு பயந்து முகம் கழுவாமல் கடவுளின் பெயரை கூட உச்சரிக்க மாட்டார்கள். சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தீர்க்க முடியாமல் போகும்போது கடவுளை மிகவும் நேசிப்பதால் அவருடைய முடிவில் முழு நம்பிக்கையும் இருப்பதால் முடிவை கடவுளின் கையில் விட்டு விடுவார்கள். அவர்கள் இலைகள் மற்றும் கற்களில் எழுத கற்றுக்கொள்வார்கள். கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கற்பனை செய்கிறார்கள் என்பதை ஓவியங்கள் வரைவார்கள். பெரும்பாலான எழுத்தாளர்கள் புனிதர்களாக இருப்பார்கள். துறவிகள் கடவுளை பற்றி தெரியாது என்பதை ஏற்க மாட்டார்கள், ஆனால் மனதில் தோன்றுவதை எழுதி கொண்டே இருப்பார்கள். தலைவர்கள் அந்த எழுத்தாளர்களை ஊக்குவித்து வசதிகளை வழங்குவார்கள், இதனால் அவர்கள் தொடர்ந்து எழுதுவார்கள். மேலும் சிலர் அவர்களுக்கு வசதியான வாழ்க்கை மற்றும் நிதி நன்மைகளையும் வழங்குவார்கள். சில மகான்கள் கடவுளை பற்றி வேடிக்கையான கதைகளை எழுதுவார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் பூமி ஒரு தட்டு போல தட்டையானது என்றும் பிரபஞ்சத்தின் மையத்தில் அமைந்துள்ளதாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் உட்பட மற்ற அனைத்து நட்சத்திரங்களும் தங்களை சுற்றி வருவதாகவும் அவற்றின் பூமி அசையாமல் இருப்பதாகவும் அவர்கள் நம்புவார்கள். பூமியில் சவாரி செய்வது என்ன என்ற கேள்வி எழுந்தால் அறியாமையை ஒப்புக்கொள்ளாமல் பல கதைகளை புனைவார்கள். அவர்கள் கிருஷ்ணர், இயேசு மற்றும் அவதாரங்கள் பற்றிய புத்தகங்களை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் மற்ற கிரகங்களில் உள்ள வாழ்க்கையை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை, ஏனெனில் இந்த உண்மையை ஒரு உண்மையான அவதாரத்தால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். வேதத்தை எப்போது, யார் எழுதினார்கள், யார் எப்படி அந்த கிரகத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. காலம் செல்ல செல்ல வீடுகள் கட்டவும் கால்நடைகள் மற்றும் பிற விலங்குகளை வளர்க்கவும் தொடங்குவார்கள். அவர்கள் மனிதகுலத்திற்கான பொதுவான விதிகளை நிறுவ வணிகங்கள், கிராமங்கள், சமூகங்கள் மற்றும் உறவுகளை நிறுவத் தொடங்குவார்கள். கணவன் மனைவி இடையே ஒரு சிறந்த உறவு அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பின்னர் அவர்கள் மின்சாரம் மற்றும் ரயில்கள், தொலைபேசிகள் போன்ற அனைத்து மின்னணுவியல் சாதனங்களையும் எங்களைப் போலவே கண்டுபிடித்தனர். வாழ்வியல் புதிர்களை தீர்க்கும் நம்பிக்கையோடும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நம்பிக்கையோடும் வேதத்தில் கவனம் செலுத்துவார்கள். கூடுதலாக அவர்கள் கடவுளை தேட தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். வேதங்களை படிப்பதும் அவற்றை மொழிபெயர்ப்பதும்
அவற்றிலிருந்து உண்மையின் மர்மங்களை வெளிக்கொணர்வதும் அவர்களின் புரிந்து கொள்ளும் திறன் மேம்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு மிகவும் சிக்கலானதாகவும் கடினமாகவும் இருக்கும். சில சமயங்களில் தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவர்கள் அதிக கேள்விகளிலும் மேலும் சிக்கல்களிலும் சிக்கிக் கொள்ளலாம். அவர்களில் சிலர் பல குழப்பமான உரைகளால் சோர்வடைந்து புனிதர்களாக மாறுவார்கள். அந்த துறவிகள் மக்களை தங்கள் வீடுகளில் இருந்து பயனற்ற வேதங்களை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக மனிதநேயத்தையும் அவர்களால் நிறுவப்பட்ட வாழ்க்கை முறையையும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்பார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் வேதத்திலிருந்து விடுபட மாட்டார்கள். ஒரு வேதத்தை கைவிட்டாலும் உடனே புரட்சி தலைவியின் வேதத்தில் ஒட்டிக்கொண்டு அதையே கடைபிடிப்பார்கள். அதாவது ஒரு கிணற்றில் இருந்து வெளிப்பட்டு உடனே மற்ற கிணற்றில் குதிப்பார்கள். சில சமயங்களில் அவர்களின் இருண்ட அறியாமையில், குறிப்பாக விரக்தியின் போது, வேறு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாத போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேதங்களிலிருந்து வழிகாட்டுதலை தேடுவார்கள். ஆனால் பெரும்பாலான வேதங்கள் பிழைகள் நிறைந்ததாக இருக்கும் என்பதால் அவர்களால் சரியான பாதை மற்றும் தவறான பாதையை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அரசர்களும் ஆட்சியாளர்களும் பலசாலிகளாக இருப்பார்கள். திரளான மக்கள் தங்கள் திரட்டப்பட்ட செல்வத்தை வைத்திருக்க உதவும் தலைவர்கள் அல்லது மன்னர்களை கேட்பார்கள். பதிலுக்கு மன்னர் அவர்களை கவனித்து தேவைக்கேற்ப நீதி வழங்குவார். அரசன் எந்த வேதத்தையும் எந்த தத்துவத்தையும் அழிக்க முடியும் அல்லது எந்த தத்துவத்தையும் மேலே உயர்த்த முடியும். கடவுளின் பெயரால் ராஜா எந்த நினைவு சின்னத்தை கட்ட விரும்புகிறாரோ அதை அவர் கட்டுவார். மொத்த மக்களும் அரசர்கள் அல்லது தலைவர்களுக்காக அயராது உழைப்பார்கள். அவரை எதிர்க்கும் எவரும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அவருடைய விருப்பத்திற்கு எதிராக நடக்க யாரும் துணிய மாட்டார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த பூமியானது அமெரிக்கா, ஆசியா போன்ற நமது தாய் பூமியை போன்ற பெயர்களை கொண்ட கண்டங்களையும் கொண்டிருக்கும். இந்த புதிய அவதாரத்தை பின்பற்றுபவர்கள் நமது கிரகத்தில் அவதாரங்களுடன் ஒரு பயங்கரமான வரலாற்றை உருவாக்க காரணமானவர்களால் ஆழமாக வெறுக்கப்படுவார்கள். நமது நிகழ்காலத்தில் இருக்கும் அனைத்து மதங்களும் அந்த காலகட்டத்தில் மீண்டும் தோன்றும். ஆனால் புதிய இரட்சிப்பை பின்பற்றுபவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய மதம் அந்த கிரகத்தில் மிகவும் மதிக்கப்படும். அவர்களின் வாழ்க்கை முறையும் அரசர்களால் நிறுவப்பட்ட பிரார்த்தனை முறைகளும் மாறுபடும். உதாரணமாக, மெழுகு விளையும் நிலங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் பிரார்த்தனைகளில் மெழுகு பயன்படுத்துவார்கள். தேங்காய் விளையும் நிலங்களில் தேங்காய் பயன்படுத்துவார்கள். அவர்கள் தங்கள் பிரார்த்தனைகளுக்கு வெவ்வேறு மொழிகளை பயன்படுத்துவார்கள். அவர்கள் ஆடை அணியும் முறையும் வித்தியாசமாக இருக்கும். வெப்பமான இடங்களில் வசிப்பவர்கள் தளர்வான ஆடைகளை அணிவார்கள். குளிர் இடங்களில் வசிப்பவர்கள் கோட் போன்ற கனமான ஆடைகளை அணிவார்கள். அண்டை நாடுகளை பார்க்கும்போது அவர்கள் அணியும் விதமும் பிரார்த்தனையும் அவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை அவர்கள் உணர்வார்கள். வேறுபாடுகளுக்கான காரணத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாத்திகர்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று கருதுவார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை விரும்புவார்கள் மற்றும் அண்டை நாடுகளில் நிலவும் வாழ்க்கை முறையை வெறுக்கிறார்கள். மற்ற வேதங்களை தங்கள் வீடுகளுக்குள் கொண்டுவர துணியாத அளவுக்கு அவர்கள் அதை வெறுப்பார்கள். அவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதையோ அல்லது தூரத்திலிருந்து பார்ப்பதையோ நினைத்தாலே வெறுப்பும் பயமும் அவர்களை நடுங்கச் செய்யும். அவர்கள் தங்கள் கடவுளை நேசிப்பார்கள், ஆனால் மற்றவர்கள் மீதான வெறுப்பு எங்கும் பரவும். கடவுளின் பெயரால் அவர்கள் பயணிகள் கப்பல்களை கடலில் மூழ்கடிப்பார்கள். பயணிகள் விமானங்களை வானத்திலிருந்து சுட்டு வீழ்த்துவார்கள். பயணிகள் ரயில்கள், பேருந்துகளை வெடிக்கச் செய்வார்கள் மற்றும் மக்களை அவர்களின் வீடுகளில் உயிருடன் எரிப்பார்கள் அல்லது உயிருடன் கிணற்றில் வீசுவார்கள். பிற மதத்தினரின் பிரார்த்தனை கூடங்களுக்கு பதிலாக தங்களுடைய பிரார்த்தனை கூடங்களை அமைப்பார்கள். மற்ற மதங்களின் புனித நூல்களை எரித்து வாழ் பண பலத்தால் மதம் மாறுவார்கள். மற்றவர்களை தங்கள் தத்துவங்களுக்கும் வாழ்க்கை முறைகளுக்கும் மாற்ற அவர்கள் எதையும் செய்வார்கள். அழகான பாடல்களையும் கவிதைகளையும் எழுதுவதன் மூலம் அவர்கள் தங்கள் கடவுள் மீது மிகுந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். கதைகள் மற்றும் புத்தகங்களை எழுதுதல், மேலும் அவரது புகழ் பாடுவோம், கேட்போரை வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு அழகான இசையை உருவாக்குவோம். அவர்களுடைய அற்புதமான கடவுள்
அவருடைய கருணை, மன்னிக்கும் குணம், அவருடைய நற்குணம் ஆகியவற்றை பற்றி பேசும்போது அவர்களின் கண்களில் கண்ணீர் வரும். அவர்களுக்கு புரியாத பழங்கால இறந்த மொழியில் அவருடைய மகிமையை பாடினாலும் அவர்களுடைய கடவுள் மீது அவர்களுடைய அன்பு மிகவும் அதிகமாக இருக்கும். பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் மதத்தை பற்றி வாதிட்டால் அல்லது கடவுள் மீதுள்ள அன்பை விமர்சித்தால் அவர்களை காயப்படுத்தாமல் விட மாட்டார்கள். அவர்களின் தொடர்ச்சியான சண்டைகளுக்கும் மத சகிப்புத்தன்மையே காரணமாக இருக்கும். இறுதியில் அவர்களின் இசை, அவர்களின் மத அறிவு, அவர்களின் வீடுகள், கார்கள் மற்றும் அவர்களின் சாதனைகள் மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்து அவர்கள் திமிர் பிடித்து இந்த பிரபஞ்சத்தில் தாங்கள் மட்டுமே அத்தகைய அறிவு கொண்டவர்கள் என்று நம்புவார்கள். நகைச்சுவை என்னவென்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவர்களிடம் எதுவும் இல்லாத போது அவர்கள் இன்னும் அதே நம்பிக்கைகளை கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது மற்றவர்களை முட்டாளாக்கும் அவர்களின் வழி அறிவியல் மற்றும் புத்திசாலித்தனமாக இருக்கும். பல புகழுக்கு ஆசைப்பட்டு பண ஆசை கொண்ட துறவிகள் தங்களை இரட்சகர், கடவுள் அல்லது கடவுளின் தூதர் என்று கூறுவார்கள். அதிக பணம் வைத்திருக்கும் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளாகி பொதுமக்களை ஏமாற்றி வாக்குகளை பறிப்பதில் வல்லுநர்களாக மாறுவார்கள். மில்லியன் கணக்கான மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய உணவை பலர் சேகரித்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைப்பார்கள். அவர்கள் மரணத்தின் கடவுளான யமனுக்கு சவால் விடுவார்கள். ஏழைகள் பணக்காரர்களுக்காக மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களின் பேராசை மில்லியன் கணக்கான பட்டினி மக்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும். பணக்கார திருடர்களை ஊடகங்கள் பிரபலமாக்குவார்கள். அக்கிரமம் எங்கும் பரவும். துறவிகள் அதிக செல்வந்தர்களாகவும் புத்திசாலிகளாகவும் மாறுவார்கள். மத போதகர்களால் குழப்பமடைந்த அவர்கள் பேரழிவு என்ற மாபெரும் நிகழ்வு நடக்கும் நாள் வரை கடவுளை அடையாளம் காண மாட்டார்கள். அவர்கள் தங்கள் கடவுளின் பெயரில் பெரிய தேவாலயங்கள், கோவில்கள் போன்றவற்றை கட்டுவார்கள். அவர்களின் மூதாதையர்களான நாங்கள் உண்மையான அவதாரத்தை கைவிலங்கிட்டு சங்கிலியால் பிணைத்து சிறையில் அடைத்துள்ளோம் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்களின் பிரார்த்தனை இல்லங்களில் இந்த இதயத்தை உலுக்கும் நிகழ்வின் காட்சியை உருவாக்குவார்கள். அவர்கள் தங்கள் பிரார்த்தனை வீட்டில் ஒரு சிறிய சிறை அறையில் அடைக்கப்பட்ட ஒரு அப்பாவி, மன அழுத்தம், அதிர்ச்சி, சோகம் மற்றும் பயந்த பெண்ணின் சிலையை உருவாக்குவார்கள். பலர் சிறைச்சாலையின் முன் மெழுகுவர்த்திகளை ஏற்றி, எங்கள் இரக்கமுள்ள எங்கள் தாயே, தயவு செய்து எங்கள் ஆன்மாக்களை இந்த சிறையிலிருந்து உடல்கள் வெளியே அழைத்துச் செல்லுங்கள் என்று பிரார்த்தனை செய்வார்கள். பல சாமியார்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பெண் என்பதற்கு பலவிதமான விளக்கங்களை சொல்வார்கள். மேலும் கடவுள் சிறையில் அடைக்கப்படவில்லை என்று கூறுவர். கருணையுள்ள கடவுள் இந்த மாயாவின் கூண்டிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். இந்த அவதாரத்தின் பெயரில் சிறைப்படுத்தப்பட்ட பெண்களின் வைரம் பதிக்கப்பட்ட சிலைகள் இருக்கும். மேலும் மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் வைரங்களால் பதிக்கப்பட்ட தங்க பதக்கங்கள் இருக்கும். நல்லவர்களை காப்பாற்ற பூமிக்கு வந்தவர்கள் திருமகளை இழிவுபடுத்திய பிற மதத்தினரை பகைத்துக் கொள்வார்கள். அவர்களின் மதத்தை பற்றிய விஷயங்கள் மற்றும் புனிதமான பெண் தெய்வத்தை அங்கீகரிக்க தவறிய அந்த மரபுவழி மதங்களை பற்றிய பல மோசமான விஷயங்கள். இந்த அவதாரத்தின் பெயரில் பல அழிவுகரமான போர்கள் இருக்கும். அவதாரம் பூமியில் உள்ள வேறு எந்த வலியுடனும் ஒப்பிட முடியாத உடல் மற்றும் மன அதிர்ச்சிக்கு ஆளாக வேண்டியிருந்தது. நம் அவதாரம் அவமதிக்கப்பட்டதையும் மக்கள் அவரை பற்றி பல கேவலமான மற்றும் மோசமான விஷயங்களை சொன்னதையும் அவர்கள் அறிவார்கள். ஒரு போலி கடவுள், போலி மேசியா, ஏமாற்றுபவர், மோசடி செய்பவர் போன்றவை. நம் உலகில் பல ஏமாற்றுக்காரர்கள், பொய்யான கடவுள்கள், பொய்யான குருக்கள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கும் தலைவர்கள் விரைவாக பணக்காரர்களாக இருந்ததை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அந்த போலி கடவுள்கள் அவர்களின் அறியாமை பின்பற்றுபவர்களால் கோடீஸ்வரர்களாகவும் ஆக்கப்பட்டனர். முட்டாள்கள் பொய்களை தழுவி பொய்களை ஆதரித்தனர். நாம் உருவாக்கிய வரலாற்றை அவர்கள் வெறுப்பார்கள். ஆனால் அவர்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் நாம் செய்த மற்ற மனிதாபிமானமற்ற விஷயங்களை பற்றி பேசுவார்கள். இதனால் நமது முட்டாள்தனமான செயல்களை வெறுப்பார்கள். ஆனால் இறுதியில் அவர்களின் அவதாரம் அல்லது இரட்சகர் அவர்கள் மத்தியில் தோன்றும் போது
நாம் அல்லது நமக்கு முன் செய்த அதே தவறுகளை அவர்களும் செய்வார்கள். அவர்கள் முட்டாள்களாகவும் திமிர் பிடித்தவர்களாகவும் புகழ்ச்சிக்காக பசியுள்ளவர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு துன்பங்களை சகிக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக கடவுள் மீது அன்பு வளர்க்கிறது. கடவுளை பற்றி பேசும்போது அவர்கள் கண்களில் கண்ணீர் வரும். அவர்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுளை ஆழமாக நேசிப்பார்கள். கடவுளின் பெயரால் எதையும் செய்ய எப்போதும் தயாராக இருப்பார்கள். கடவுளின் உதவிக்காக கூக்குரலிடுவார்கள். விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் கடவுளை அறியவில்லை என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கடவுளை பல விசித்திரமான மற்றும் வெவ்வேறு வடிவங்களில் கற்பனை செய்வார்கள். அவர்கள் டஜன் கணக்கான வெவ்வேறு வேதங்கள் மற்றும் பிரார்த்தனை முறைகளையும் கொண்டிருப்பார்கள். அவர்களின் வேதங்களிலும் விசித்திரமான வழிகளிலும் உண்மையான எதுவும் இல்லை என்பதை அவர்களின் இதயங்களில் அவர்கள் அறிவார்கள். ஆனால் அவர்களின் ஈகோ மிகவும் வலுவாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதை விட அவர்கள் இறந்து விடுவார்கள். உண்மையை சொல்ல முயல்பவர்களை கொன்று விடுவார்கள். அந்த பார்வையற்றவர்கள் பணத்திற்காக முற்றிலும் பைத்தியமாகி விடுவார்கள். அத்திரமம் எல்லாருடைய வாழ்க்கையையும் ஆளும். சோதனையில் வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடைபவர்கள் புதிய பூமியின் அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கான காரணத்தையும் தீர்வையும் அறிவோம். பரலோகத்தில் இருந்து முழு மலர்ச்சியடைந்த மக்கள் அவர்களுக்காக வருந்துவார்கள் மற்றும் அவர்களிடம், ஓ பிடிவாதமான மற்றும் அப்பாவி மக்களே, சண்டையை நிறுத்துங்கள். அந்த பயனற்ற மதங்களில் எதுவும் இல்லை, எனவே அவற்றை விட்டு விடுங்கள். நல்ல மனிதராக இருங்கள். உங்கள் பணத்தையும் உணவையும் பசி மற்றும் தேவையுள்ள மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பூமியின் அந்த தற்காலிக வீட்டில் நீங்கள் நீண்ட காலம் தங்க மாட்டீர்கள். பண மனப்பான்மையுடன் ஆன்மீக தலைவர்களை பின்பற்றுவதை நிறுத்துங்கள். உங்கள் தாய் கிரகம் மற்றும் உங்கள் கிரகத்தின் மையத்தில் அமைந்துள்ள அதிகாமா சந்திர பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நம் தாய் பூமியின் அற்புதங்களையும் அவள் வயிற்றில் உயிர் கொடுப்பவரையும் கற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள முயலுங்கள். உங்கள் முட்டாள்தனமான நம்பிக்கைகளில் தொடர்ந்து செயல்படுவதன் மூலம் நீங்கள் எதையும் பெற மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக மாறி உண்மையை ஏற்றுக்கொண்டு நல்ல செயல்களை செய்தால் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். சத்தியத்தில் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் தாய் பூமியில் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் கர்மாவில் நம்பிக்கை வையுங்கள். உனது எதிர்காலம் உன் கையில்.